வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு. பிறப்பு சான்றிதழால் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ஏற்கப்படும், நீதிமன்றின் உத்தரவு. வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சருக்கு கடூழிய சிறை தண்டனை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின் பிரதமர் பதவியில் மாற்றமா? வெளியான தகவல். தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, அதிகரிக்க ஊதியம். தேசபந்துவை பதவி நீக்கம் செய்வதற்காக நியமிக்கப்பட உள்ள குழு. இலங்கையில் அரிசிக்கு பற்றாக்குறை, மீண்டும் இறக்குமதி செய்ய அரசு திட்டம். கச்சதீவை மீட்க கோரி தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம். பாகிஸ்தானில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கையில் வருடாந்தம் 19,000 பேர் புற்றுநோயால் இறக்கும் அபாயம். பேருந்து மோதியதில் சிறுவன் பலி. களுத்துறையில் இன்று சம்பவம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வாக்கு அட்டைகள் ஏப்ரல் 16 முதல் 29 வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மாதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 20 சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களிலிருந்து பிறப்பு சான்றிதழ்களின் அசல் நகலை கொண்டு வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்ட போது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் முகமது லாஃபர் தாகிர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்களால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ்களின் அசல் நகல்களுடன் வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் இணக்கமிட்டப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அவை அல்லாத ஏனைய விடயங்களினால் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பான தீர்மானம் நாளைக்கு தினம் எடுக்கப்படும் எனவும் அதுவரையில் அதனுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளராக செயல்பட்டு சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு தலா 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அத்துடன் பிரதிவாதிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சட்டத்திற்கு விரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக 20,80,500 ரூபாவை பெற்றுக் கொண்டதனூடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியம் உண்டு என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொளி ஒன்றை பகிர்ந்துள்ளார். தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு பதிலாக பிமல் ரத்நாயக்க பிரதமராக நியமிக்கப்படலாம். மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வருண ராஜபக்ச கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார். இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை 27,000 ரூபாவாக உயர்த்துவதற்கான சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமைச்சின் செயலாளர் SM பியதிசவின் கூற்றுப்படி முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் எதிர்வரும் மே மாதத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாத ஊதியம் 21,000 ரூபாவாக உள்ளது. இந்த ஊதிய உயர்வு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப உள்ளதாகவும் அமைச்சக செயலாளர் குறிப்பிட்டார். இந்த அதிகரிப்பை தொடர்ந்து தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாத ஊதியம் அடுத்த ஆண்டு 35,000 ரூபாவாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் அமைச்சகத்தின் செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
இதற்கான இணக்கப்பாடு இன்றைய தினம் நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் எட்டப்பட்டுள்ளது. தவறான நடத்தை, ஊழல், பதவி துஷ்பிரயோகம், கடமை தவறுதல் மற்றும் பாரபட்சம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 115 பேரின் கையொப்பத்துடன் அண்மையில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்படி குறித்த பிரேரணை எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசி வழங்கும் நோக்கில் எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதி செய்ய உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. அறுவடை நடந்து கொண்டிருந்தாலும் தற்போது சந்தையில் அரிசியின் விலையில் அதிகரிப்பு இருப்பதாகவும் சந்தையில் சில வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி போதுமான அளவு அரிசி இருப்புகளை பராமரிப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதில் அமைச்சரவை கவனம் செலுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கை தீர்மானம் ஒன்று எட்டுவதற்காக விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த, வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நேற்று 5வது முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. இந்த ஆண்டு நிலவிய பலத்த மழை காரணமாக 2 முறை பயிர் சேதம் ஏற்பட்டதனால் எதிர்பார்க்கப்பட்ட அறுவடை கணிசமாக குறைந்துள்ளதும் இந்த கலந்துரையாடலின் போது தெரியவந்தது. அதன்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றி தேவையான அளவு உடைந்த அரிசியை இறக்குமதி செய்வதற்காக விவசாய பணிப்பாளர் நாயகம் தலைமையிலான குழுவை நியமிப்பதற்கும் உணவு பாதுகாப்பு குழு அனுமதி அளித்துள்ளது. கச்சத்தீவை மீண்டும் திரும்பப் பெறுவதற்கான அரசின் தனி தீர்மானத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டசபையில் சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை செல்லும் பிரதமர் மோடி இலங்கை அரசுடன் பேசி அந்த நாட்டு சிறையில் வாடும் நமது மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும் எனவும் இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசமுறை விஜயம் நாட்டிற்கு சிறந்தது. மக்கள் விடுதலை முன்னணியை போன்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்தவொரு எதிர்க்கட்சியும் வேதியில் பதாதைகளுடன் போராடப் போவதில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டிற்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஓரிரு பொதுவான விடயங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டன. நெருக்கடியான நிலையில் இந்தியா இலங்கைக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம். நாட்டிற்கு சாதகமாக அமையும் ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது. காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் வரும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 2:58 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பலுசிஸ்தானின் கிழக்கு தென்கிழக்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், திபெத்திலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்த தகவல்களும் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வருடாந்து 33,000 புதிய புற்றுநோய் நோயாளர்கள் சுகாதாரத்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 19,000 பேர் உயிரிழப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் புற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் செயற்படுத்தப்பட்டுள்ள தேசிய கொள்கை மற்றும் மூலோபாய திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினர் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கிடையில் சமீபத்தில் சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோய் பரவலை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதுடன் தேசிய மற்றும் சர்வதேச ஆதரவையும் பெற எதிர்பார்த்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தெரிவு செய்யப்பட்ட குழுவினருக்காக ஆரம்பிக்கப்பட்ட சுகாதார கல்வி திட்டங்களை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இலங்கையில் வருடாந்தம் 33,000 புதிய புற்றுநோய் நோயாளர்கள் சுகாதாரத்துறையால் அடையாளம் காணப்படுகின்றனர். அவ்வாறு பதிவாகும் பெரும்பாலான புற்றுநோயாளர்கள் வாய் மற்றும் கழுத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் என தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் மார்பக புற்றுநோய் பெண்களிடையே மரண வீதம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 19,000 பேர் புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு காசல் வீதி மகளிர் மருத்துவமனையில் உருவாக்கப்பட்டு புதிய விந்தணு வங்கிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றுள்ளது என மருத்துவமனையின் பணிப்பாளர் டாக்டர் அஜித்குமார் தென்து நாராயண தெரிவித்துள்ளார். இந்த வங்கியினூடாக ஏற்கனவே 6 பெண்கள் பயனடைந்துள்ளனர். இது இலங்கையில் குழந்தை பெற முடியாத தம்பதிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது என மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் திறக்கப்பட்ட விந்தணு வங்கிக்காக ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் தங்களது விந்தணுக்களை தானமாக வழங்க முன்வந்துள்ளனர். இதன் மூலம் சுமார் 200 பிள்ளையில்லா பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை உருவாகியுள்ளது. விந்தணு தானம் செய்ய விரும்பும் ஆண்கள் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் எனவும் டாக்டர் தந்த நாராயண குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனைக்கு தினசரி விந்தணு தானம் குறித்து பல தொலைபேசி அழைப்புகள் வருவதாகவும் தேவையான தகவல்களை மருத்துவமனை வழங்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பழுதடைந்த பழ வகைகளின் விற்பனை அதிகரித்து வருவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர். அதன்படி கல்முனை வடக்கு, கல்முனை தெற்கு, சாய்ந்தமருது, காரைதீவு, நீந்தவூர், சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் பழங்கள் விற்பனை செய்யும் நிலையங்களில் இவ்வாறு பழுதடைந்த பழ வகைகள் விற்பனை அதிகரித்து வருகின்றன. இதனால் நுகர்வோர்கள் சுகாதார ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலங்களில் சுகாதார சேவைகளூடாக திடீர் கள பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளாததன் காரணமாக இவ்வாறு பழுதடைந்த பழ விற்பனை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். 2 சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியதில் மூத்த சகோதரர் கூறிய ஆயுதத்தால் தம்பியை தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாயின போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏக்கல சார்ந்த மேத்யூ மாவட்ட பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் ஏக்கல சார்ந்த மேத்யூ மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் என தெரிய வந்துள்ளது. பண தகராறு தொடர்பாக 2 சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மூத்த சகோதரர் கூறிய ஆயுதத்தால் தம்பியை தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏக்கல பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேதறையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் 2 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் களுத்துறையில் இன்று இடம்பெற்றதாக களுத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். வஷ்கடுவ காளி வீதியைச் சேர்ந்த நிகன்சா ஜாஸ் வீரதுங்க என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.